வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறதுன்னு தெரியும். இந்த நாய் ரொம்ப நாளா எங்க போச்சு? வீடியோவே போடவில்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்றது? உடம்பு சரியில்ல. பத்தாததுக்கு நம்ம ஃபார்ம் 5 வேற எக்ஸாம் பிளா பிளா நெறையா வரும். அதனால மன்னிச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு நான் எப்பயாச்சும் ஒரு நாள் கண்டிப்பா வீடியோ போடுவேன். ஸோ ரொம்ப பேசி கொல கொலன்னு இருக்காம என்ன கதைன்னு கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னோட ப்ரோக்கெட்ஸ் படி நான் படிச்சதுல அவர் அவரோட பேரை அவர் மென்ஷன் பண்ணல. பட் அவரோட ஏஜ் 32 அதை மட்டும் தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருன்னு சொல்றது விட்டுவிட்டு நம்ம நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, நான் ஒரு பேர் வைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச பேருக்கு நான் வச்ச ஒரு பேர் அலெக்ஸ். ஆனால் அலெக்ஸ் அவர் ஒரிஜினல் பேர் இல்லை, அவர் பேர் மென்ஷன் பண்ணல. ஸோ அலெக்ஸ் இஸ் ஜஸ்ட் அ நேம். ஓகே ஓகே எப்படின்னா அலெக்ஸும் அவர் அம்மாவும் ஹோம் டவுனில் இருக்காங்க. ஸோ அலெக்ஸ் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்ட் ஒர்க்கு. ஸோ ரொம்ப ஹார்ட் பண்ணி ஒர்க்கை செய்வார். ஸோ ரொம்ப அவர் ஒரு விஷயத்தை இது பண்ணுறாருன்னா அவர் விடவே மாட்டார். அவர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவர் என்னன்னு தெரியல, திடீர்னு அவரோட ஹோம் டவுனில் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு. ஓகே எப்படின்னா அலெக்ஸ் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு. வேலையை விட்டு நிப்பாட்டினோடனே அப்போ அவங்க அம்மா சஜஸ்ட் பண்ணாங்க, ஹோம் டவுன்லேயே இருக்கும், நீ இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்த. ஸோ இப்போ உனக்கு வேலை இல்லை. இப்போ நம்ம எப்படி நம்ம சிட்டிக்கு மாதிரி போகுமா? சிட்டிக்கு மாதிரி போனால் உனக்கு நிறைய ஜாப் இன்டர்வியூலாம் கிடைக்கும். ஸோ நீ வேலைக்கு சேரலாம் அப்படின்னு அலெக்ஸ் அம்மா அலெக்ஸா ஐடியா கொடுத்தாங்க. அலெக்ஸ் மறுத்துட்டாரு. முடியாது, நம்ம ஹோம் டவுன்லேயே வேலை தேடிக்குவோம். ஏன்னா சிட்டி லைஃப்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. அப்போ அலெக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஹோம் டவுன் சொன்னா வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டம் அலெக்ஸ். ஸோ நம்ம சிட்டிக்கு போவோம். சிட்டி நம்மளுக்கு ரொம்ப பழக்கமாயிரும், போப்போ நம்ம பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலெக்ஸை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அலெக்ஸும் சரி அம்மா அப்படின்ட்டு அலெக்ஸும் அலெக்ஸோட அம்மாவும் சிட்டிக்கு வந்திருக்காங்க. சிட்டிக்கு அவங்க வீடெல்லாம் தேடும்போது வீடுலாம் செம்ம வேலை. ஸோ அவங்ககிட்டயும் போதுமான காசு இல்லாதனால ஒரு ஓல்டு ஃப்ளாட்டை பார்த்துருக்காங்க. ஓல்டு ஃப்ளாட்டு தான் நம்மளுக்கு தெரியும். ஓல்டு ஃப்ளாட்னா அங்கங்கே குறைஞ்சி போய் லிஃப்ட் எல்லாம் ப்ராப்ளம் ஆகி அப்புறம் கரண்ட் கட்டே வராது. ஸோ இந்த ஓல்டு ஃப்ளாட்டு ரொம்ப துரோவாக இருக்கும். ஸோ துரோவாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, சரி வேற வழி இல்லை, நம்ம இங்கே தான் தங்கி ஆகணும்னு அங்கே ஒரு வீட்டை சேவாக்கு எடுத்திருக்காங்க. அதாவது அந்த ஃப்ளைட்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாடகைக்கு எடுக்கும்போது அலெக்ஸ் சத்தியமாக அவருக்கு பிடிக்கல. பட் என்ன பண்ணுறது, அவங்க அம்மா சொல்கிறத அவர் கேட்டாகணும். அதனால அவர் மறு பேச்சு பேசாமல் அவங்க அம்மா சொல்கிற மாதிரி அவரும் கேட்டிருக்காரு. ஸோ அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலெக்ஸ் வீடு சேவா எடுக்கும்போது அலெக்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பாதி விஷயம் பழக்கம் பட்டிருக்காது. ஸோ அவங்க அலெக்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் வலியுறுத்திருக்காங்க, அதாவது வார்னிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்காரணை கொண்டு ராத்திரி மட்டும் அந்த தாங்கா பக்கம் போகாதீங்க. தாங்கா பக்கம் எதுவும் பார்க்காதீங்க. தாங்கா பக்கம் எது கேட்டாலும் திரும்பி பார்க்காதீங்க. பட் அலெக்ஸை இதை பற்றி நம்பலை. சொல்லி அவரும் தெரியாத மாதிரி விட்டுட்டாரு. அப்புறம் அலெக்ஸும் எதுவுமே தெரியாத மாதிரி ஆமாம் ஆமாம் அப்படி அப்படின்னு அந்த இதுவும் பேசாமல் விட்டுட்டாரு. ஆனால் அவர் அவரோட நேபர்ஸ் அவர் சத்தியமாக நம்பலை. ஸோ இந்த இன்சிடென்ட் அவருக்கு நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியல. அவர் வாழ்க்கையில அவர் நினைச்சு கூட பார்க்கல. அலெக்ஸ் வேலைக்கு போயிட்டு நடுராத்திரி, அதாவது நடுராத்திரி 12 மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு அவர் ரொம்ப டயர்டாக இருந்திருக்காரு. டயர்டாக இருந்தனால அவர் என்ன பண்ணுறாரு, அவரால் எதுவுமே பண்ண முடியலன்னு நேராக ரூமில் போய் தூங்கிட்டாரு. தூங்கிட்டு அப்புறம் அவருக்கு ஒரு 12:30 மணிக்கு மேலே கிச்சனில் இந்த மங்கு ஜாமான் அந்த போலெல்லாம் அடுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குமே, இந்த கிளாஸ் திங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அவருக்கு சவுண்டு கேட்டிருக்கு. ஸோ அந்த நோய்ஸ்னால அவர் கட்டில் ஒட்டி எழுந்திரிச்சு கிச்சனுக்கு நடந்து போயிருக்காரு. கிச்சனுக்கு நடந்து போனோடனே அவர் ஒரு வெள்ளை உருவம் நின்று மங்கெல்லாம் சிங்க்லேருந்து எடுத்து அந்த எப்படி சொல்றது, அந்த கபர்ல அதை அடுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த உருவத்தை அதை அடுக்கிறத பார்க்குறாரு. அவர் நினைச்சிட்டாரு அதை அடுக்கிறது அவரோட அம்மானு. ஸோ அவரும் என்ன பண்ணியிருக்காரு, என்ன அம்மா இந்த ராத்திரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா எதுவுமே சொல்லல. ஸோ அவரும் என்ன பண்ணிருக்காரு, கிட்ட போய் அவங்க அம்மாவோட ஷோல்டர், ஸோ அவங்க அம்மாவோட ஷோல்டரை இப்படி பின்னாடி தொட்டிருக்காரு. ஸோ தொடும் போது எப்படி சொல்றது, அவருக்கு ஒரு மாதிரி கிராஸா தெரியுது. ஸோ அம்மாவோட ஷோல்டர் கொஞ்சம் லெம்பூட்டா இருக்கும், இது என்ன கிராஸா இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஸோ அவர் அவங்க அம்மாவோட ஷோல்டர் இப்படி தொடும் போது ஸோ அவங்க அம்மா
அந்த ஜாம் அடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இவரு வந்து கேட்குறாரு, "என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த நடு ராத்திரி?" அப்படின்னு அவங்க அம்மா ஷோல்டரை தட்டிக்கிட்டு. ஸோ அந்த எப்படி சொல்றது, அவங்க அம்மான்னு ஒரு உருவம் நினைச்சாரு. அந்த உருவம் வந்து அப்படியே திரும்புது. திரும்பும்போது எனக்கே வந்து இது படிக்கும்போது வந்து ரொம்ப பயந்துச்சு. ஸோ வந்து அந்த உருவம் அப்படியே திரும்பும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டாரு. அப்படியே ஷாக் ஆகி அப்படியே இப்படி கை ஷோல்டர்ல இருக்கு. ஷோல்டரோட அப்படியே வந்து அப்படியே நிற்கிறாரு. அப்படியே நின்றுட்டு அப்படியே பயத்துல பார்க்குறேன். என்ன நினைச்சேன்னு தெரியல. குடு குடுன்னு ஓடி போய், அதாவது வேகமா ஓடி போய் அவரோட ரூம்ல வந்து கதவை லாக் பண்ணிட்டு போர்வையை எடுத்து போத்திட்டு அப்படியே தூங்கிட்டாரு. ஆனா வந்து அவர் தூங்கல. அவர் வந்து கண்ணை மூடிட்டு போர்வையை போத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த விஷயத்தை பார்த்தோன்னே அவ்வளோ பயம். அப்படி என்ன விஷயத்த அவர் பார்த்தாரு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதான் போச்சோ. போச்சோ வந்து த ஃபேமஸ் இன் மலேசியன் அண்ட் இந்தோனேஷியா கோஸ்ட். ஸோ வந்து அவர் பார்த்த பூச்சம் வந்து கேஸாக இருந்தால் பரவாயில்ல. இந்த பூச்சம் வந்து அதோட கண்ணு வெளியே வந்து, அப்புறம் மூஞ்செல்லாம் புழு புழுவா ஆகி, அதோட எப்படி சொல்றது, வாயிலேருந்து ரத்தம், இந்த புழு புழு லைக் டிஸ்கஸ்டிங்கா இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே அவருக்கு அந்த நிமிஷம் வாமிட்டும் வந்திருக்கு. அண்ட் வந்து பயம், அவருக்கு சொன்ன பயத்துல வந்து ஓடி போய் படுத்துட்டாரு. ஸோ அவர் அந்த படுத்துட்டு இருக்கும்போது பயத்துல போர்வையை போத்திட்டு தூங்குறாரு. ஸோ அந்த போர்வையை போத்தி தூங்கும்போது அவருக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்குது. ஸோ போச்சோன்னா வந்து அதோட உடம்பு ஃபுல்லாக வெள்ளை துணியால் சுற்றிருக்கும். அதாவது காயின் கஃபானால அது உடம்பெல்லாம் சுற்றி இருக்கும். ஸோ சுற்றி இருக்கனால அதால் பறக்க முடியாது, நடக்க முடியாது. ஸோ அது வந்து ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணி தான் ஒரு இடத்துக்கு போகும். ஸோ வந்து அது என்ன பண்ணியிருக்கு, கிச்சன்லேருந்து அவர் ரூமுக்கு ஜம்ப் பண்ணி வருது. ஸோ அவருக்கு வந்து அந்த சத்தம் கேட்குது. அந்த ஜம்ப் பண்ணுற சத்தம் அவர் ரூமுக்கு வருது. அவர் வந்து பயந்துட்டு இருக்காரு. அது ரூமை திறந்து உள்ளுக்கு வந்துடக்கூடாதுன்னு. ஸோ அப்படியே பயத்துலேயே அவர் தூங்கிட்டார். ஸோ மறுகாலையில் அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது, ஸோ வந்து அவங்க அம்மா கிச்சனில் வேலை செஞ்சிருக்காரு. திரும்ப போய் கிச்சனை பார்க்குறாரு. அப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் நீ இப்படி இருக்க? அவர் வந்து எதுவுமே சொல்லல. ஏன்னா வந்து இப்போதான் பீண்டா பண்ணி வந்திருக்கோம். ஸோ வந்து என்னத்த சொன்னது, எது சொன்னாலும் 3 நாள்ல வந்து வீடு மாறுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அவர் எதுவும் சொல்லல. அதுதான் அவர் வந்து அந்த வீட்டில் கடைசியாக பார்த்த உருவம். ஸோ அதோட வந்து அவர் எதுவுமே அந்த வீட்டில் பார்க்கல. ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி மோர் லைக்ஸும் வியூஸும் ஏற்றி விடுங்களா. அப்போதானே எனக்கும் வீடியோ போட்டு ஆர்வமாக இருக்கும். எப்பாமன் 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 சி வேணாம் ஃப்ளாட்டுன்னு சொல்லிடுவோம். அவரு ஒரு வெள்ளை உருண்டைய வெள்ளை உருவத்தை பார்த்துருக்காரு. வெள்ளை உருவத்தை, உருண்டையில உருவம்.